Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் அன்பாக்சிங் செய்ய போறோம். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆகன ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆன் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் தமிழ்ல பார்த்திருப்பீங்க, கீழ டிஸ்கிரிப்ஷன் பார்த்திருப்பீங்க. எஸ், it's Mac Pro 13 M1 chip. This is ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது எப்படி வாங்கணும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட், இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் பார்ப்பீங்க. மலேசியாவில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட் ஆப்பிள் எஜுகேஷனோட பேக்லேருந்து நம்ம வாங்குறது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு எத்தனையோ % வந்து லெஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வாங்கினால தான் நம்ம இந்த ப்ரைஸ் வாங்க. ஸோ இது எவ்வளோக்கு நம்ம வாங்கினா 8K+ கிட்ட வந்துச்சு. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 GB RAM, பிகாஸ் நம்ம வீடியோ ப்ரொடியூசர்னால 16 GB ரேமில் வாங்கினோம். 1 TB ஸ்பேஸ், 16 GB RAM, 1 TB ஸ்பேஸ் அண்ட் M1 சிப் ப்ராசஸரில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அது. ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கேஸ், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேக்கோட பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்ததில் வந்து மாலே பிளாஸ்டிக் பிடிச்சிட்டேன். ஸோ பிரிச்சுட்டு இப்போ தான் உங்களுக்காக என்ன பிளாஸ்டிக் டிலே ஆகும் சொல்லிட்டு பிரிச்சுட்டு எல்லாத்தையும். ஓகே, வர மாட்டேன். ஸோ இந்த பாக்ஸில் இதில் ஜஸ்ட் மேக் ப்ரோ மட்டும் எழுதியிருக்காங்க. ஓகே பா, நல்லா பல இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்பேஸ் கிரேயோட கலர் எடுத்தேன். ஸோ இதுதான் நம்மளோட மேக். இவங்க வச்சு சைட்டில் வச்சுருவோம். ஓகே, இதுக்குள்ளே முதல்ல என்ன டிசைனட் பை ஆப்பிள் கலிஃபோர்னியா. ஸோ இது வந்து அவங்களோட கைட் புக் அண்டு ஓகே அவங்களோட இன்ஸ்டால்மெண்ட் புக்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் கிரேயோட ஒரு 2 ஆப்பிள் லோகோ ரைட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் உள்ளவங்க அவ்வளோ தருவாங்க, இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த நம்ம வாங்கின பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜர், அப்புறம் ஒரு கேபிள் டைப் சியோட. ஸோ இவ்வளோ தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஓகே, வாரண்டி. திஸ் இஸ் அ சார்ஜர். ஸோ இதுதான் இந்த சார்ஜர் பார்த்துங்க. ஓகே, நான் நினச்சேன் சார்ஜர் இருங்க. ஓகே, புரிஞ்சிச்சு. இதுதான் அந்த மெயின் சார்ஜர். ஸோ இதுதான் வந்து அந்த சார்ஜர் டைப்பு. ஸோ இது எனக்கு எப்படி பார்க்குறது தெரியல, நம்ம யூடியூப் பார்த்து தான் செய்யணும். ஸோ நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது எத்தனை வோல்ட்னு எனக்கு 30 வோல்ட்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ அதுக்குள்ளே வந்து இது கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கேபிள். ஸோ இது வந்து ஒரு 2 மீட்டர் கேபிள் டவுனுங்க. ரெண்டுமே டைப் சி தான். ஸோ டைப் சியோட மெயினாக வந்து ஹேப் வந்து டைப் சி தான் வைக்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணுவோம் நம்மளோட மேக் ப்ரோவுக்கு. இங்கே ஒரு நிமிஷம் தெரியல. இப்படி இங்கே வந்தோமா. இது டிசைனே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல் டிசைனாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் மேக் ப்ரோவோட சர்ஃபேஸ். நான் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அலாய் இனிமேல் செஞ்சுருக்காங்க. திறந்த கையோட பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இதுதான் டச் பார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகரேஷன் செட்டிங் பண்ண பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் போச்சு இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேக் வந்து ஆப்பிள் ஸ்டோர் போய் கேட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம போய்ட்டு ஸ்டூடெண்ட் பேச முடியுமா? அவங்க சொன்னாங்க ஸ்டூடெண்ட் பேச முடியாது தம்பி, நீங்கள் வந்து நேராக போய்ட்டு ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி செஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் வந்து இந்த ரேட்டு கிடச்சிருக்கு. இல்லைனா வந்து கன்ஃபார்ம் மேலே போயிருக்கும். பிகாஸ் நம்ம வீடியோ ப்ரொடியூசர்னால நான் 16 GB RAM எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோ செய்கிற அந்த மாதிரினா வந்து 16 GB RAM எடுக்கலாம், அது தப்பு இல்லை. 8 GB வந்து நார்மலாக வந்து இந்த ரொம்ப ஹெவி லோட், நான் ஹெவி லோட் செய்கிறனால 16 GB RAM எடுத்திருக்கேன். 1 TB ஸ்பேஸு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதில் பார்த்தாகணும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் M1 சிப் யூஸ் பண்ணுங்க, அதாவது மேக்கோட சொந்த சிப். அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. 2 டைம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லாஜிக் ப்ரோ மியூசிக் மேக் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ். ஸோ இந்த ஃபைனல் கட் ப்ரோ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மேக்கோட சொந்தக்கார சொல்லலாம். அதோட சொந்த ஹார்ட்வேர் ஏற்ற சாஃப்ட்வேர் சொல்லலாம்.
ஸோ ஆனால் ப்ரீமியர் தான் பார்ப்பேன். பட் மெயினாக ஃபைனல் கட் ஏன் பார்க்குறேன்னா ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் லேர்னிங்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மேக் வந்துருச்சு, எல்லாம் ஓகே, சீலிங் எல்லாம் ஓகே, எந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் 2 மட்டும் நம்மளுக்கு பத்தாது. நம்ம யூஎஸ்பி பைப்போம், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் பைக்கிறேன், ஸோ மானிட்டர் பைக்கிறது கிடையாது. ஸோ அது நம்ம வேணுன்றதுக்கு நீங்கள் மேக்கில் பார்த்தீங்கன்னா தனியாக அது தனியாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300+ வரும், மலேசியன் மணிக்கு 300+ வரும். அதே நீங்கள் தனியாக வாங்க போகிறீங்க, இல்லை நான் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணலாம், இட்ஸ் ஓகே, யூ கேன் யூஸ் தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது UGREEN. ஸோ UGREEN தேர்ட் பார்ட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த UGREENல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதுதான் டைப் சியோட ஸ்ப்ளிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர் திறந்து காட்டிடுறேனே. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்கோட ஒரிஜினல் கிரே கலர்லேயே இருக்குது. செம்ம குவாலிட்டி. இன்னும் செக் பண்ணி பார்க்கல, இப்போ நான் செக் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். வாங்க ஒரேடியாக நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம்னா எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த UGREENோட ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ளிட்டர். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர் தான் நேரம் நான் பார்க்க போகிறோம். இப்போ ஓகே, இப்போ நான் ஸ்ப்ளிட்டரை போடுறேன், நம்ம நேரடியாக பார்ப்போம். இது டைப் சியோட போட்டு ஸோ ஸ்ப்ளிட்டரை போட்டாச்சு. ஒரு செக்கிங்க்கு நம்ம ஒரு USB கனெக்ட் பண்ணி பார்ப்போம், ஹார்ட் ட்ரைவ். ஸோ ஹார்ட் ட்ரைவ் கனெக்ட் பண்ணி வேலை செய்யுது இல்லையா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறவங்க முன்னுக்கு தான், நானே கூட செக் பண்ண வாங்கினது. ஓகே, லெட்ஸ் see how it's work. So yes, it's work. Okay, nice. பாருங்க, இப்போ நம்மளோட இது செக் பண்ணுவோம், வீடியோ ஃபைல் அப்படியே ஓடுதுன்னு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைல் பக்காவாக ஓடுது. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டைப் சியோட அந்த UGREEN, அதாவது இதுதான் இது மல்டி ஃபங்க்ஷன் அடாப்டர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக HDMI இருக்குது, USB 3.0 இருக்குது, FD நீங்கள் நேராக SD கார்டு போடலாம், அந்த மாதிரிலாம். PD மெயினாக நம்ம சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ சார்ஜ் டைப் சின்னா நீங்கள் இதை போட்டே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் பக்கா இருக்குது. ஸோ வாங்க இப்போ சவுண்ட் செக் பண்ணுவோம். ஓகே, சவுண்ட் செக் பண்ணிடுவோம் நம்ம. எனக்கு அதுக்காக மேக் சவுண்ட் செக்காக இருக்குனாங்க. இப்போ நான் நிறைய வீடியோஸ் இருக்கேன், இல்லை ஒரு வீடியோ மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே குயிட்டமில் வேலை செய்து கைஸ், சொன்ன மாட்டீங்க, சவுண்டு பக்காவாக இருக்குது. சவுண்டு எனக்கு டால்பி கொடுத்தாங்க கேள்விப்பட்டேன். ஸோ இதுதான் அந்த சவுண்ட் பாரோட, இதுதான் மெயின் சவுண்டு. ஸோ இந்த சவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சவுண்டு இங்கே தான் ஓடுது. செம்மையாக இருக்குது கைஸ், வெரி ஒர்த். ஓகே, வேறு எது செக் பண்ணணுன்னு பார்த்தோம்னா ஓகே ஆப்ஸ் சொன்னால. ஸோ நம்ம ஆப்ஸ் இதுதான் டச் பார். ஸோ இதுதான் டச் பார். நம்ம ஹே சிரி கூட, ஹே சிரி ஹே சிரி. ஓகே, நைஸ். சிரி கூட கரெக்டாக வேலை செய்யறாப்புல. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட்லாம் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நம்ம ஆப்ஸில் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் நேராக ஸ்டாலில் போய் வாங்கும்போது உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கூடிய வரும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் ஆப் உங்கள் ப்ராடக்ட் கையில் வரதுக்கு முன்னாடி ப்ரீ இன்ஸ்டாலாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நேராக இங்கே ஆப் ஸ்டாப் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் ப்ரைஸ், பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் போட்டு வாங்கினால எனக்கு 700 ரிங்கிட் கிட்ட பண்டில் பேக் அடிச்சு. மெயின் ஸ்டேஜ், ஃபைனல் கட் ப்ரோ, கம்ப்ரஸர், மோஷன் அண்ட் லாஜிக் ப்ரோ, இது 5 விலை கூடியான சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லலாம் ப்ரீ இன்ஸ்டாலாக விலை குறவாக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த M1 சிப்போட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இன்னி வரைக்கும் அந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா Adobe, அதாவது ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, Adobe Illustrator, இந்த Adobe ஃபேமிலியில் எதுவுமே இன்னும் சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலை. லைட் ரூம் எல்லாமே ஆப்டிமைஸ்னால் இப்போ M1 சிப்பு தான், இந்த ஹோல் கம்ப்யூட்டர் அந்த சின்ன சிப்பில் தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்டர் ப்ராசஸர் i7, i5, i9 வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக M1, இந்த M1 சிப் ஒரு பீஸ்ன்னு தான் சொல்லலாம். இந்த ஹோல் சிஸ்டமே அந்த சிப்பில் தான் வருது. ஸோ இந்த சிப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்பீடுக்கு இன்னும் அவங்க எதுவுமே கொண்டு வரல. ஆனால் இட்ஸ் வில் டேக் அ டைம். ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கு இது ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. பிகாஸ் இவங்க நவம்பர் லான்ச் பண்ணாங்க, இது ஃபெப்ரவரி ஆச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் பாய்க்கலாம். நீங்கள் இந்த எப்படி ப்ரோ கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மாதிரி நான் ப்ரீமியர் பாய்க்கிறேன், ஃபோட்டோஷாப் பாய்க்கிறேன், மெயின் நம்ம ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் பாய்க்க எப்படி பாய்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பேட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். பேட்டா வெர்ஷன் நீங்கள் நார்மலாக நீங்கள் இதில் வாங்கலாம்,
ஆப் ஸ்டோரில் இல்லைனா வந்து சாரி நாட் ஆப் ஸ்டோர், மெயினாக அடோபியோட ஃபேமிலியோட பேக் இருக்குல்ல, அடோபி க்ளவுட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அடோபி கிரியேட்டிவ் க்ளவுட்ல நீங்கள் பேட்டா வெர்ஷன், ஆனால் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு நீங்கள் இப்போதைக்கு பாய்க்கலாம். இல்லை ப்ரோ நான் ரொம்ப ஹார்ட் அந்த மாதிரி பாய்க்க போகிறேன்னா நீங்கள் இதில் பாய்க்க வைக்கிறது மேல் தான். இது வந்த பிறகு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, எந்த சாஃப்ட் ஆப்டிமைஸ் பண்ணிக்க, எந்த சாஃப்ட் ஆப்டிமைஸ் பண்ணால் நீங்கள் வந்து இஸ் தட் ஆப்பிள் இஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆப்பிள் டெவலப்பர்ஸ், அது சரியாக சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை என்னென்னு. ஆப்பிள் இஸ் ரெடி, ஆப்பிள் சிலிகான் இஸ் ரெடி பிகாஸ் இஸ் தட் ஆப்பிள் சிலிகான் இஸ் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு எந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணலை, எது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது வந்து ஆப்பிள் டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பிள் டெவலப்பர்ஸ் போய்ட்டு நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்று. ஓகே, இன்னொன்று வந்து நீங்கள் ஆப்பிள் மேக்புக் வந்து கவர் முக்காசு இல்லை கவர் யூஸ் பண்ணுவீங்க. கேசிங் எப்படின்னா நார்மல் ஆப்பிள் ஸ்டால் வாங்கினா விலை கூடிய இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் பண்ணேன், நான் ஷாப்பில் வாங்கினது இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் கேசிங் கவர். இது வந்து ஒரு நல்ல கவர். நான் வந்து மலேசியன் மணிக்கு $13 தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ளஃபியாக ஒரு ஃப்ளோர் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து பக்காவாக இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கோட சாஃப்ட்வேர் வந்து நான் பார்த்த பிறகு தான் தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஹார்ட்வேர் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கிளாஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் இன்பில்ட்டாக இருக்குன்னா, எப்படியும் கராஜ் பேன் இருக்குது, ஃபோட்டோ போட்டோ இருக்குது, ஆப்பிள் டிவி, ஐமூவி. ஸோ இந்த இந்த பார்க்குற இந்த வீடியோ கூட மைட் பி ஐ எடிட் இன் ஃபைனல் கட் ப்ரோ. ஏன்னா நான் ஃபைனல் கட் பார்த்துல ஐம் வெரி பிகினர் ஃபார் ஃபைனல் கட் ப்ரோ. நீங்கள் இப்போ மேபி இந்த வீடியோ நான் ஃபைனல் கட் ப்ரோ தான் எடிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ப்ரீமியர் ப்ரோ தான் போவேன். ஆனால் இப்போ நான் இதுக்கு முன்னே வச்சுக்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP i3 ஒரு சாஃப்ட்வேர், அதுலேயே வந்து நம்ம எவ்வளோ வீடியோ பண்ணியாச்சு. ஸோ இந்த வச்சு நம்ம என்னென்ன இன்னும் பயங்கரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பிளான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேக் என்னோடய வாழ்க்கை கனவு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, தேங்க்ஸ் டு கேமராமேன். இந்த கேமரா ரொம்ப வடிச்சிட்டு இருக்காரு, என் தம்பி தான். ஸோ அதுவரை காத்திருப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் நான் என்ன செய்ய போகிறேன்னா டுட்டோரியல் செய்ய போகிறேன். உங்களுக்காக ஸ்பெஷலி என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டுட்டோரியல் செய்ய போகிறேன். அது இப்போதைக்கு என்ன டுட்டோரியல் சொல்லலை, பட் ஐ எம் கோயிங் டு டுட்டோரியல். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். அப்புறம் மேலே வந்து நான் ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன். மேலே வந்து நம்மளோட விசாரிப்பவர் ஒரு ஹவு டு சே ஒரு சேனல் இருக்குது, அது ஒரு சேனல். ஓகே, இன்னொன்று வந்து நான் புதுசாக ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரியாக்ஷன் வீடியோ கூட உங்களுக்கு இனிமேல் வரும். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த மேக்கில் எனக்கு வார்த்தையே வரல. ஸோ எல்லாம் பக்காவாக இருக்குது. இதோட பேட்டரி ஹவுஸ் கேள்விப்பட்டேன். பேட்டரி ஹவுஸ் வந்து 17 மணி நேரம் தாங்கும்னு கேள்விப்பட்டேன். நம்ம பாய்க்கிற சாத்துக்கு எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரில. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததை நான் பாய்க்க போகிறேன். ஸோ பார்த்த பிறகு இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு வீடியோ போடுவேன், அதோட யூஸ்பிலிட்டி எப்படி இருக்குது, M1 சிப்போட ப்ராசஸ் எவ்வளோ ஆரம்பிச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ்.